Hello students, 12th standard, subject accountancy, unit 1, chapter 1, topic accounts from incomplete records. ஸோ முழுமை பெறா பதிவேடுகளிலிருந்து கணக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ப்ளஸ் டூவில் ஃபர்ஸ்ட் சாப்டராக வச்சுருக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸும் இப்போ தான் நம்ம ஆரம்பிக்கிறோம், ஓகேவா? ஸோ முழுமை பெறா கணக்குகள்லேருந்து பதிவேடுகள்லேருந்து இருக்கக்கூடிய கணக்குகளை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் சாப்டரில் பார்க்கலாம். ஸோ யூனிட் ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். ஸோ அதில் இன்ட்ரோடக்ஷன். Maintenance of accounting records as per double entry system is compulsory for certain organizations. என்ன பண்ணுறாங்க, ஒரு சில நிறுவனங்களில் இந்த மாதிரி டபுள் என்ட்ரி சிஸ்டம், அதாவது இரட்டை பதிவு முறை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் நம்ம 11th ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம என்ன பண்ணியிருப்போம். ஸோ சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்னா என்ன, ஸோ டபுள் என்ட்ரி சிஸ்டம்னா என்ன, ஸோ இதெல்லாம் எந்த மாதிரியான நிறுவனங்களில் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க, ஸோ அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருப்போம், டீட்டெயிலாக 11th ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம பார்த்துருப்போம். ஸோ மெயின்டெனன்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ் நம்ம என்ன பண்ணணும், கம்பல்சரியாக ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்லேயும் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ அதில் என்ன மாதிரியான ரெக்கார்ட் கீப்பிங் பண்ணுறாங்க, ஸோ டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்களா, சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்களா தான் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், in India, companies must maintain accounting records under double entry system as per section 128 subsection 1 of the Indian Companies Act 2013. என்ன பண்ணுறாங்க, இந்தியாவை பொறுத்தவரையில் ஸோ இந்த மாதிரி டபுள் என்ட்ரி சிஸ்டமை என்ன மாதிரி செக்ஷனில் என்ன மாதிரி கம்பெனிஸ் ஆக்ட் பேஸ் பண்ணி நடந்துகிட்ருக்கு அதில் என்ட்ரி பண்ணுறாங்க, ரெக்கார்ட் கீப்பப் பண்ணுறாங்கன்னா செக்ஷன் 128 சப்செக்ஷன் 1 படி, அதுவும் இந்தியன் கம்பெனிஸ் ஆக்டில் சொல்லக்கூடிய 2013 ஆக்டில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டமை ஃபாலோ பண்ணுறாங்க. சர்ச் ஆர்கனைசேஷன் மஸ்ட் மெயின்டைன் அக்கௌண்ட்ஸ் ஓன்லி அண்டர் டபுள் என்ட்ரி சிஸ்டம். ஸோ ஒரு சில நிறுவனங்கள் என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டபுள் என்ட்ரி சிஸ்டம் மட்டும்தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ என்ன பண்ணுறதில்ல, இந்த மாதிரியான சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்ஸை ஃபாலோ பண்ணுறதில்ல. அதை சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணக்கூடியதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், இந்த மாதிரி இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ், சரியா? ஸோ அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்னால் ஸோ சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம என்ன சொல்கிறோம், இந்த மாதிரி கால் பண்ணுறோம். தென் அதர் ஆர்கனைசேஷன்ஸ் மே ஆர் மே நாட் ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ த டபுள் என்ட்ரி சிஸ்டம்ஸ். ஸோ ஒரு சில நிறுவனங்கள் என்ன பண்ணுறதில்ல, இந்த மாதிரி டபுள் என்ட்ரி சிஸ்டமை ஃபாலோ பண்ணுறதில்ல, ஒரு சில நிறுவனங்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி எல்லாருமே என்ன பண்ணுறதில்லன்னு சொல்கிறாங்க, இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டமை ஃபாலோ பண்ணுறதில்லன்னு சொல்கிறாங்க. ஸோ டபுள் என்ட்ரி சிஸ்டம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். உங்களுக்கு மறுபடியும் ரீகால் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். ஸோ ஒரு நடவடிக்கை, ஒரு டிரான்சாக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதனுடைய இரு தன்மைகளையும் நம்ம என்ன பண்ணணும், அதில் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ ஒரு இரு தன்மைகள் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, டெபிட் கிரெடிட் ரெண்டு தன்மைகள் இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இரண்டு விதமான அந்த ஒரு நேச்சரை என்ன பண்ணியிருக்கணும், அதில் என்ட்ரி பண்ணியிருக்கணும். ஸோ அப்படி என்ட்ரி பண்ணியிருந்தால் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், டபுள் என்ட்ரி சிஸ்டம் சொல்லுவோம். அடுத்ததாக ஆர்கனைசேஷன்ஸ் இன் விச் டபுள் என்ட்ரி சிஸ்டம் இஸ் நாட் ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோடு. என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸ் டபுள் என்ட்ரி சிஸ்டத்தை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, ஒரு ஸ்ட்ரிக்டாகவும் நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க, நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் பண்ணுறாங்க. அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் மே பி மெயின்டைன்ட் அஸ் பெர் ரெக்யர்மெண்ட்ஸ் அண்ட் டிசையர்ஸ் ஆஃப் த ப்ரொப்ரேட்டர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் என்ன சிஸ்டத்தை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படிங்கிறது யாரோட விருப்பத்தின் பேரில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த மாதிரியான ப்ரொப்ரேட்டர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்ட்ஸ். ஸோ இவங்க கைடன்ஸ் மூலியமாக தான் என்ன இருக்குது, நம்ம என்ன சிஸ்டம் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படிங்கிறது டிசைட் ஆகும் இல்லையா? அஸ் த அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் ஆர் நாட் ப்ரிப்பேர்ட் இன் இட்ஸ் entirely as under double entry system. ஸோ இங்கே மிஸ்டேக்காக கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்டையர்ட்டின்னு கொடுத்துருக்காங்க, entirely as under double entry system these records are called incomplete records. ஸோ என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரியான ரெக்கார்ட்ஸை ஃபுல்லாக என்ன பண்ணுறதில்ல, அவங்க என்ட்ரி பண்ணுறதில்ல. ஸோ அதில் பாதி, அதாவது பார்ஷியல் ஆஃப் டிரான்சாக்ஷன் மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க, என்ட்ரி பண்ணுறாங்க. ஸோ அதை தான் நம்ம என்ன கால் பண்ணுறோம், இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ், சரியா? ஒரு நடவடிக்கையினுடைய இரு தன்மைகளையும் பதியாமல் ஒரு தன்மையை மட்டும் பதிகிறதுக்கு பேர் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், இந்த மாதிரியான இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், ஓகேவா? அடுத்ததாக மீனிங் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ், அதனுடைய மீனிங் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். When accounting records are not strictly maintained accounting to double entry systems. என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸை
நாட் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன். என்ன பண்ணுறாங்க இவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணுறதில்ல. என்ன மாதிரி சிஸ்டத்தை? அக்கார்டிங் டு டபுள் என்ட்ரி சிஸ்டம். ஸோ டபுள் என்ட்ரி சிஸ்டத்தை என்ன பண்ணுறதில்ல, ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஸோ அதை தான் நம்ம எப்படி கால் பண்ணுறோன்னா இந்த மாதிரி இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்னு சொல்லி நம்ம கால் பண்ணுறோம். சரியா? தீஸ் ரெக்கார்ட்ஸ் ஆர் கால்ட் இன்கம்ப்ளீட் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ், ஜென்ரலி கேஷ் அக்கௌண்ட். ஸோ இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் எதெல்லாம் பாருங்கள், கேஷ் அக்கௌண்ட் அண்ட் த பர்சனல் அக்கௌண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க. ஸோ ரொக்க கணக்குகளும் ஆள்சார் கணக்குகளும் மட்டும்தான் முழுமையாக பதிவு பண்ணுவாங்க. ஸோ கஸ்டமர்ஸ் அண்ட் கிரெடிட்டார்ஸ் ஆர் மெயின்டைன்ட் ஃபுல். என்ன பண்ணுறாங்க, ஃபுல்லி. ஸோ என்ன பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் வாடிக்கையாளர்களுக்குரிய கிரெடிட்டார்ஸ், ஸோ கடனீந்தோருக்குரிய அந்த டிரான்சாக்ஷனையும் வாடிக்கையாளருடைய டிரான்சாக்ஷன் மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க, ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறாங்க, ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அண்ட் அதர் அக்கௌண்ட்ஸ் ஆர் மெயின்டைன்ட் பேஸ்ட் ஆன் நெசசிட்டி. ஸோ மற்ற கணக்குகள் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிக்கிறாங்க, என்டர் பண்ணிக்கிறாங்க, அந்த ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? அண்டர் திஸ் சம் டிரான்சாக்ஷன் ஆர் ரெக்கார்டட் ஃபுல்லி. ஒரு சில டிரான்சாக்ஷன் வந்து என்ன பண்ணுறாங்க, ரெண்டு தன்மைகளையுமே ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அதாவது ஃபுல் டிரான்சாக்ஷனையும் என்ன பண்ணுறாங்க, என்டர் பண்ணுறாங்க. ஸோ கிரெடிட் எது, டெபிட் எது அப்படின்னு சொல்லிட்டு. தட் இஸ் ஃபார் சம் டிரான்சாக்ஷன் போத் த டெபிட் அண்ட் கிரெடிட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆர் entered. For example, both the aspects are entered for cash received from customers and cash paid to creditors. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறோம், என்ன மாதிரியான அந்த எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். both the aspects இருக்கிறதுக்கான டிரான்சாக்ஷன்ஸ். கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் கஸ்டமர்ஸ், வாடிக்கையாளரிடமிருந்து பணத்தை ரொக்கத்தை என்ன பண்ணுறோம், ரிசீவ் பண்ணுறோம். ஸோ கேஷ் வந்து ரிசீவ் பண்ணுறோம். அதுக்கான நடவடிக்கை என்ன பண்ண முடியும், ரெண்டு ஆஸ்பெக்ட்ஸையும் நம்ம பதிய பெறலாம். அடுத்தே மாதிரி கேஷ் பெய்டு டு கிரெடிட்டார்ஸ். ஸோ யார் என்ன பண்ணுறோம், கிரெடிட்டார்ஸ் கடனீந்தோருக்கு என்ன பண்ணுறோம், ரொக்கத்தை செலுத்துகிறோம், பேமெண்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த ரெண்டு விதமான டிரான்சாக்ஷனுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், அந்த இரு தன்மைகளையும் பதிகிறோம். எங்கே, இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில். அண்ட் கேஷ் பெய்ட் டு கிரெடிட்டார்ஸ் சம் டிரான்சாக்ஷன் ஆர் பார்ஷியலி ரெக்கார்ட். என்ன பண்ணுறாங்க, இப்படி பண்ணக்கூடிய அந்த நடவடிக்கைகளையுமே கூட ஒரு சில நடவடிக்கைகளை நம்ம என்ன பண்ணுறோம், பார்ஷியலாக ரெக்கார்ட் பண்ணுறோம். பார்ஷியலிம்னா என்னது, பாதியை மட்டும். சரியா? முழுமையாக ரெக்கார்ட் பண்ணாமல் பாதியை மட்டும் நம்ம எடுத்து என்ன பண்ணுறோம், ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது. இதில் நம்மளால் என்ன பண்ண முடியாது, என்ன விதமான டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, எப்போ நடந்திருக்கு, யாருக்கும் இடையில நடந்திருக்குங்கிறத நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. இதான் இருக்கக்கூடிய ட்ராபேக். ஸோ தட் இஸ் ஒன்லி ஒன் ஆஸ்பெக்ட்ஸ் இஸ் என்டர்ட். என்ன பண்ணுறான், ஒன் ஆஸ்பெக்ட் இஸ் என்டர். ஒரு தன்மை மட்டும்தான் பதியப்பட்டிருக்கும். அதான் நம்ம என்ன சொல்கிறோம், பார்ஷியலி அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸ்பென்சஸ் பெய்டு மே பி என்டர்ட் ஒன்லி இன் கேஷ் அக்கௌண்ட். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் பெய்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸ்பென்சஸ் பெய்டுன்னு என்னது, செலவுகளை செலுத்தியிருக்கோம். ஸோ அது என்ன செலவு, யாருக்கு செலுத்தியிருக்கோம், எவ்வளோ, அந்த மாதிரியான டிரான்சாக்ஷன்லாம் என்ன இல்லை, எதுவுமே முழுமையாக இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த எக்ஸ்பென்சஸை வந்து எங்கே மட்டுமே தான் நம்ம என்ட்ரு பண்ணுறோம், என்டர்ட் ஒன்லி இன் கேஷ் அக்கௌண்ட், ரொக்க கணக்கில் மட்டும்தான் நம்ம என்ட்ரி பண்ணுறோம். ஸோ இப்படி பண்ணும்போது தான் நம்ம என்ன பண்ணுறோம், இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்னு சொல்லி நம்ம அதை கால் பண்ணுறோம். ஓகேவா? சம் டிரான்சாக்ஷன் ஆர் நாட் ரெக்கார்டட் அட் ஆல். என்ன பண்ணுறது, ஒரு சில டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் நம்ம எல்லா தன்மைகளையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருப்போம். தட் இஸ் போத் த டெபிட் அண்ட் கிரெடிட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆர் நாட் என்டர்ட். ஒரு சில இதில் என்ன பண்ணுறதில்ல, இந்த மாதிரி போத் டெபிட் அண்ட் கிரெடிட் பற்று வரவுகளை வந்து என்ன பண்ணுறதில்ல, முழுமையாக நம்ம என்ட்ரு பண்ணாமல் விட்டுறோம் ஒரு சில இடங்களில். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், டெப்ரிசியேஷன் ஆன் ஃபிக்ஸட் அசெட்ஸ். ஸோ நிலை சொத்துக்கள் மீதான தேய்மானம். ஸோ நிலை சொத்துக்கள் மீதான தேய்மானத்தை நம்ம என்ன பண்ணுறது இல்லைன்னு சொல்கிறாங்க. ஹென்ஸ் தீஸ் ஆர் யூஸ்வலி கால்ட் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். நிறைய இடத்துல என்ன பண்ணுறோம், நம்ம ஒமிட் பண்ணிடுறோம். ஸோ இதை வந்து நம்ம ப்ராப்பராக என்ட்ரு பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி பண்ணுறதுனால நம்ம என்னென்னு கால் பண்ணுறோம், இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்னு சொல்லி நம்ம கால் பண்ணுறோம். இட் இஸ் அன் இன்கம்ப்ளீட் அண்ட் அன்சைன்டிஃபிக் வே ஆஃப் புக் கீப்பிங் சொல்கிறாங்க. ஸோ இப்போ முழுமை பெறாமல் அன்சைன்டிஃபிக்காக, ஸோ அறிவியல் பூர்வமாக செய்யக்கூடியதான் எது, இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டம் சொல்லுவோம். ஸோ இப்போ இது அன்சைன்டிஃபிக்னு சொல்கிறாங்கன்னா என்னது, இது சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம். ஸோ இப்போ அன்சைன்டிஃபிக்காக பண்ணுறாங்க, ஒரு அறிவியல் பூர்வமாக பண்ணாமல் எல்லா நடவடிக்கைகளையும் நம்ம கரெக்டாக டூ வேலையும் நம்ம பதிவு பண்ணாமல், அதாவது டெபிட் அண்ட் கிரெடிட்னு சொல்லிட்டு பதிவு பண்ணாமல் என்ன பண்ணுறாங்க, அன்சைன்டிஃபிக்காக பார்ஷியலாக ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பண்ணக்கூடிய ஒரு புக் கீப்பிங்காக தான் எது இருக்குது, இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இட் வாஸ் கால் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் புக் கீப்பிங். என்ன சொல்கிறாங்க, இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் புக் கீப்பிங். எதை கால் பண்ணுறோம், இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸை, ஸோ இன்கம்ப்ளீட் அக்கௌண்ட்ஸை. சரியா? அடுத்து பாருங்கள், ஃபீச்சர்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். முழுமை பெறா கணக்குகளுடைய அந்த பதிவுகளில் இருக்கக்கூடிய தன்மைகள் என்னென்ன, ஸோ அந்த கணக்கேடுகள் இருக்கக்கூடிய முழுமை பெறா கணக்கில் இருக்கக்கூடிய அந்த தன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஃபாலோயிங் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், நேச்சர். ஸோ அதனுடைய தன்மை, இட் இஸ் அன் அன்சைன்டிஃபிக் அண்ட்
unsystematic way of recording transactions. என்ன சொல்கிறாங்க? இட் இஸ் அன் அன்சைன்டிஃபிக். முதல்ல சொல்லிட்டேன் இல்லையா? ஸோ இது அறிவியல் பூர்வமாக இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறோம் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் சொல்கிறோம். அன்சிஸ்டமேட்டிக், ஒரு ஒழுங்குமுறை இல்லாத என்ன பண்ணுறோம் முறையில் என்ன பண்ணுறோம் இதை ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு வேயில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெக்கார்டிங் டிரான்சாக்ஷன், அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் அண்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் நாட் ஃபாலோட் ப்ராப்பர்லி. அது மட்டும் இல்லாமல் நம்ம அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸை நம்ம என்ன பண்ணுறது இல்லை, ஃபாலோ பண்ணாமல். ஸோ சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்துக்கு அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் தேவையா சார்னா அங்கே தேவையில்லை. ஏன்னா பிரின்சிபல்ஸ் வந்து எப்படி ஃபாலோ பண்ணோம்னா ஒரு நடவடிக்கையிலே ரெண்டு தன்மையுமே இருக்கக்கூடியதான் நம்ம என்ன சொல்லுவோம், இந்த அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். பட் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டமுக்கு அந்த மாதிரியான எந்த விதமான பிரின்சிபல்ஸும் இல்லை. ஸோ அந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அதில் இருக்கக்கூடிய தர அளவைகள்லாம் நம்ம என்ன பண்ணுறதில்ல, நம்ம ஃபாலோ பண்ணுறதில்ல. ஆர் நாட் ஃபாலோட் ப்ராப்பர்லி. இதெல்லாம் ப்ராப்பராக நம்ம ஃபாலோ பண்ணாமல் விடுறதா நம்ம என்ன சொல்கிறோம், இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கால் பண்ணுறோம். ஓகேவா? தென் செகண்ட் ஒன், டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன். ஸோ எந்த மாதிரியான அக்கௌண்ட்ஸ் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க? இன் ஜென்ரல் ஒன்லி கேஷ் அண்ட் பர்சனல் அக்கௌண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, கேஷ் அக்கௌண்ட், கேஷ்னது ரொக்க கணக்குகளையும் ஆல்சார் கணக்குகளையும் மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க, ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறாங்க, ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அதாவது கேஷ் அண்ட் பர்சனல் அக்கௌண்ட்ஸ் ஆர் மெயின்டைன்ட் ஃபுல்லி. ஸோ இந்த ரெண்டு விதமான கணக்குகளை மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க, ஃபுல் டிரான்சாக்ஷனையும் என்டர் பண்ணுறாங்க. எதில், இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில். ரியல் அக்கௌண்ட்ஸ் அண்ட் நாமினல் அக்கௌண்ட்ஸ் ஆர் நாட் மெயின்டைன் ப்ராப்பர்லி. இது மட்டும் எங்கே இதில் வந்து என்ன பண்ண மாட்டாங்க அந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்லனா, ரியல் அக்கௌண்ட்ஸையும் நாமினல் அக்கௌண்ட்ஸில் என்ன பண்ணுறதில்ல, ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதில்ல. அதாவது சொத்து கணக்குகளையும் பேரளவு கணக்குகளையும் நம்ம என்ன பண்ணுறதில்ல, ஒரு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல் அதை ஒமிட் பண்ணிடுறோம். ஸோ சம் டிரான்சாக்ஷன் ஆர் கம்ப்ளீட் டு ஒமிட்டட். என்ன பண்ணுறாங்க, ஒரு சில டிரான்சாக்ஷன் என்ன பண்ணிடுறாங்க, முழுமையாக அதை ஒமிட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்படி நடக்கக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம என்ன சொல்கிறோம், இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். ஸோ தேர்ட் ஒன், லேக் ஆஃப் யூனிஃபார்மிட்டி. ஸோ இதில் வந்து என்ன விதமான ஒரு ஒருமித்த தன்மை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. there is no uniformity is recording the transactions among the different organizations. என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்லேயும் ஒவ்வொரு விதமான அக்கௌண்டிங் கீப்பிங் வந்து அக்கௌண்ட் ரெக்கார்டிங் வந்து என்ன பண்ணுறாங்க, செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அப்போ என்ன இருக்குன்னா, ஒரு சில சின்ன சின்ன ஃபர்ம்ஸ் ஆகட்டும் அல்லது பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு கார்ப்பரேட் கன்சர்ன்ஸ் ஆகட்டும், ஸோ அங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். இப்போ சின்ன ஃபார்மில் என்ன இருந்தால் போதும், இந்த மாதிரி சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணால் போதும். அதுவே பெரிய பெரிய நிறுவனங்களில் கார்ப்பரேட் கன்சர்ன்ஸ், ஸோ பெரிய இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த மாதிரினா டபுள் என்ட்ரி சிஸ்டம் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும், அங்கே ப்ராப்பரான அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி பண்ணும்போது தான் என்ன இருக்குது, இந்த ப்ராப்பர் அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் இல்லை, டபுள் என்ட்ரி சிஸ்டம் யூஸ் பண்ணல அப்படின்னு சொன்னால் அது எங்கேயுமே என்ன பண்ண மாட்டாங்க, அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் வந்து அவங்களுடைய மெயின்டெனன்ஸ்க்கு அவங்களுடைய ரெமெம்பரன்ஸ்க்கு இது மட்டும்தான் அது யூஸ். ஸோ அதர்வைஸ் என்ன பண்ண முடியாங்க, இது ஒரு அக்கௌண்டன்ஸ் ஆடிட்டர்ஸ்க்கோ அல்லது டேக்ஸ் பர்பஸோ அது எதையும் என்ன பண்ண மாட்டாங்க, அந்த ஃபார்மே அந்த ஒரு அக்கௌண்ட்ஸை வந்து என்ன பண்ண மாட்டாங்க, எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ டபுள் என்ட்ரி சிஸ்டம் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஆடிட்டர்ஸ் ஆகட்டும் அண்ட் டேக்ஸ் பர்பஸ் ஆகட்டும் கவர்மெண்ட் சைடு ஆகட்டும் அல்லது இல்லீகலாக ஏதாவது நமக்கு ஒரு ட்ராபேக் இருக்குதுன்னா அதை நம்ம கோர்ட்டில் சால்வ் பண்ண வேண்டியதாக இருந்ததுன்னா அங்கே நம்ம ப்ரூஃப் ஆத்தென்டிக் ப்ரூஃபாக நம்ம எதை எடுத்துகிட்டு போக முடியும், இந்த மாதிரியான டபுள் என்ட்ரி சிஸ்டத்தை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ லாக் ஆஃப் யூனிஃபார்மிட்டி, ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் ஆஃப் அக்கௌண்டிங் கீப்பிங் வந்து ரெக்கார்ட் கீப்பிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. தென் டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் ரெக்கார்ட் தேர் டிரான்சாக்ஷன் அக்கார்டிங் டு தேர் நீட்ஸ் அண்ட் கன்வீனியன்ஸ். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய தேவைக்கும் அவங்களுடைய வசதிக்கும் தகுந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க ஒவ்வொரு விதமான கம்பெனிஸ்லேயும் ஆர்கனைசேஷன்ஸ்லேயும். அடுத்ததாக ஃபோர்த் பாருங்கள், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் மே நாட் ரெப்ரசன்ட் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நிதிநிலை அறிக்கைகளை வந்து உண்மையான மற்றும் நேர்மையான நிதிநிலையை வந்து வெளிப்படுத்தாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த பர்டிகுலர் மேட்டர்ஸ் வந்து என்ன இல்லை, ஒரு உண்மைத்தன்மையை ஒரு உண்மையான ஒரு நிலையை வந்து என்ன பண்ணாது, நமக்கு தெரியப்படுத்தாது. டியூ டு த இன்கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அண்ட் இன்அக்யூரேட் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க. ஸோ இப்போ இதில் வந்து என்ன பண்ண முடியாது, இன்கம்ப்ளீட்டாகவும் இருக்கும், அதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும், இன்கம்ப்ளீட்டாக இருக்கும், ஒரு முழுமை அடையாமல் இருக்கும். அண்ட் இன்அக்யூரேட் ரெக்கார்ட்ஸ் என்னது, ஒரு அக்யூரசி இருக்காது. ஸோ அக்யூரசினானது ஒரு தெளிவாக ஒரு பர்ஃபெக்டாக என்ன பண்ணாது, ஒரு இப்போ அமௌண்ட்லாம் இருக்குது, ஒரு அமௌண்ட்ஸ் இருக்குது, லேக் அண்ட் லேக்கில் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன பர்பஸ் அந்த டிரான்சாக்ஷன் நடந்தது, ஸோ அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ கொடுத்துருக்கோம், யாருக்கு கொடுத்துருக்கோம், இப்படிங்கிற டிரான்சாக்ஷன் எல்லாமே இன்அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ அதனால அது ரொம்ப ரொம்ப என்ன இருக்குது, நமக்கு இது ஒரு ட்ராபேக். சரியா? ஸோ அப்போ அதெல்லாம் தான் சொல்கிறாங்க. அடுத்ததாக the profit and loss calculated from these records cannot be relied upon. அது மட்டும் இல்லாமல்
இதில் கிடைக்கக்கூடிய அந்த ப்ராஃபிட் ஆகட்டும், அதாவது இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் நம்ம கணக்குகளில் ஃபாலோ பண்ணக்கூடிய அதுலேருந்து வரக்கூடிய அந்த ரிசல்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ், இதை வந்து எப்படி கால்குலேட் ஃப்ரம் தீஸ் ரெக்கார்ட்ஸ் cannot be relied upon. இது ஒரு நம்பகத்தன்மையற்ற ஒரு ரெக்கார்ட்ஸாக தான் இருக்கும். ஏன்னா இது என்ன பண்ணலை, டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணலை ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்ஷியல் ஆஃப் டிரான்சாக்ஷன் மட்டும்தான் என்ன பண்ணியிருப்பாங்க, பதிவு பண்ணியிருப்பாங்க. ஒரு சில டிரான்சாக்ஷனை ஒமிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படிலாம் இருந்தால் அது என்னவா நம்ம எப்படி இருக்கும், அப்படி எப்படி கருதலாம்? ஸோ அதை வந்து ஒரு நம்பகத்தன்மையாக இருக்காது. ஸோ அதில் இதுலேருந்து வரக்கூடிய கால்குலேட் பண்ணி நம்ம பெறக்கூடிய ப்ராஃபிட்டோ லாஸோ, ஸோ அதை நம்ம என்னால் என்ன பண்ண முடியாது, ஒரு உறுதியாக நம்ம அதை வந்து எடுத்துக்க முடியாது. ஸோ நம்பகத்தன்மை தான் இதில் இருக்குது, நம்பகத்தன்மை இல்லாத ஒரு நிலை தான் இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் மே நாட் ரெப்ரசன்ட் ட்ரூ ப்ராஃபிட்டபிலிட்டி. Assets and liabilities may not represent a true and fair view of financial position. ஸோ இப்போ என்ன இல்லை, ஒரு இட் மே நாட் ரெப்ரசன்ட் ட்ரூ ப்ராஃபிட்டபிலிட்டி. இது என்ன பண்ணலை, இது உண்மையான ஒரு லாபத்தை எவ்வளோ வந்து நமக்கு லாபம் கிடைக்குது அப்படிங்கிறத நமக்கு இது என்ன பண்ணல, ரெப்ரசன்ட் பண்ணலை, காட்டலை. சரியா? அசெட்ஸ் அண்ட் liabilities may not represent a true and fair view of financial position. only இந்த அசெட்ஸும் liabilities மட்டுமே என்ன பண்ணிடாது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, not present a true and fair view of financial position. அங்கே இருக்கக்கூடிய நிதிநிலையை, ஃபினான்ஷியல் பொசிஷனை என்ன பண்ணிடாது, உண்மையான நிதிநிலையை தெரியப்படுத்திடாது. எது? இந்த அசெட்ஸும் liabilitiesம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள். அண்ட் அடுத்தது ஃபிஃப்த்து பாருங்கள், சூட்டபிலிட்டி. சூட்டபிலிட்டினா எங்கெங்கெல்லாம் இது பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. only the business concerns which have no legal obligation to maintain books of accounts under double entry system may maintain incomplete records. என்ன பண்ணுறாங்க, ஸோ என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி only the business concern which have no legal obligation to maintain books of accounts under double entry system. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இதில் ஸ்மால் சைஸ் பிஸ்னஸ்லாம் இருக்கிறாங்க பாருங்கள், ஸ்மால் சைஸ் பிஸ்னஸ், பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸ், ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப், இவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, அதாவது சட்டத்துக்கு உட்பட்டு நடக்காமல் என்ன பண்ணுறாங்க, அவங்கெல்லாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த மாதிரியான டபுள் என்ட்ரி சிஸ்டம் யூஸ் பண்ணாமல் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட், அதாவது சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணலாம். ஸோ இப்போ இந்த மாதிரியான பெரிய பெரிய நிறுவனங்கள், சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கக்கூடிய அந்த கன்சர்ன்ஸ், பிஸ்னஸ், இது எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த மாதிரியான இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸை ஃபாலோ பண்ணக்கூடாது. ஹென்ஸ் இட் மே பி மெயின்டைன்ட் பை ஸ்மால் சைஸ்டு சோல் ட்ரேடர்ஸ் அண்ட் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸ். இவங்க மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இந்த மாதிரியான இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ், அதாவது ஸ்மால் சைஸ்டு சோல் ட்ரேடர்ஸ் அண்ட் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸ் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இந்த மாதிரியான இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸை வந்து ஃபாலோ பண்ண முடியும். தென் அடுத்து பாருங்கள், லாஸ்ட் ஒன், மிக்சிங் அப் ஆஃப் பர்சனல் அண்ட் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, வியாபார நடவடிக்கைகளுடன் உரிமையாளரின் நடவடிக்கைகளையும் பதிகிறாங்க. என்ன சொல்கிறாங்க, வியாபார நடவடிக்கைகள் இருக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகளையும் உரிமையாளனுடைய சொந்த நடவடிக்கைகளும் என்ன பண்ணுறது, கலந்துடுறது. ஸோ அப்படி அதை என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரியான இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஜென்ரலி பர்சனல் டிரான்சாக்ஷன்ஸ் ஆஃப் த ஓனர்ஸ் ஆர் மிக்சட் அப். என்ன பண்ணுறாங்க, ஸோ அந்த ஓனர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த பிஸ்னஸோடைய ஓனர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு சொந்தமாக செய்யக்கூடிய, செலவு செய்யக்கூடிய அந்த விஷயங்களை, ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த ஓனர்ஸினுடைய நடவடிக்கைகளை வந்து என்ன பண்ணிடுவாங்க, மிக்சட் அப் பண்ணிடுவாங்க. எதோட, வித் த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ வியாபார நடவடிக்கைகளுடைய அந்த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனோட சேர்த்து எதை சேர்த்துருவாங்க, இந்த பர்சனல் டிரான்சாக்ஷனையும் சேர்த்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் ஃபார் ஓன். என்ன பண்ணுறோம், நம்ம சொந்தமாக ஏதோ தேவைக்கு, நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு குட்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய ஓன் யூஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ மேபி மிக்சட் அப் அலாங் வித் பிஸ்னஸ் பர்ச்சேசஸ். அதை எதோட மிக்ஸ் பண்ணிடுறாங்க, எதோட டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நமக்கு பிஸ்னஸுக்கு தேவையான ஏதோ ஒரு பர்ச்சேசஸ் செய்கிறோம் இல்லையா, அந்த பர்ச்சேஸோட சேர்த்து எதையும் சேர்த்துடுறாங்க, இந்த ஓன் யூஸுக்கு வாங்கின அந்த குட்ஸ் பர்ச்சேஸையும் மிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இப்படி நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இதில் நடக்குது, இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் நடக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்ததா லிமிடேஷன்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். ஸோ முழுமை பெறா பதிவேடுகளின் குறைபாடுகள். ஸோ முழுமை பெறா பதிவேடுகளுடைய குறைபாடுகள் என்னென்னு சொல்லி பாருங்கள். ஃபாலோயிங் ஆர் த லிமிடேஷன்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். லேக் ஆஃப் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். ஸோ என்ன பண்ணுறதில்ல, பதிவேடுகளை வந்து முறையாக பராமரிக்கப்படாமைன்னு சொல்கிறாங்க. ஸோ பதிவேடுகளை வந்து என்ன, ரெக்கார்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறது, மெயின்டெனன்ஸ் பண்ணுறது ஒரு முறையான ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதில்ல. ஸோ அதில் ரொம்ப லேக் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் இட் இஸ் அன் அன்சைன்டிஃபிக் அண்ட் அன்சிஸ்டமேட்டிக் வே ஆஃப் மெயின்டைனிங் ரெக்கார்ட்ஸ். முதலே பார்த்துணும் இதை பற்றிலாம் இல்லையா. ஸோ அன்சைன்டிஃபிக்காக இருக்குது, அறிவியல் பூர்வம் இல்லாமல் இருக்குது,
டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணலங்கிறத நம்ம இப்படி சொல்கிறோம். அடுத்ததாக அன்சிஸ்டமேட்டிக்னா அந்த ஒரு முறையான ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு வேல நம்ம இந்த அக்கௌண்ட்ஸ் ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணலை. அண்ட் ரியல் அண்ட் நாமினல் அக்கௌண்ட்ஸ் ஆர் நாட் மெயின்டைன் ப்ராப்பர்லி. அது மட்டும் இல்லாமல் சொத்து கணக்குகளையும் பேரளவு கணக்குகளையும் என்ன பண்ணுறல ப்ராப்பராக நம்ம மெயின்டைன் பண்ணலை. ஸோ இதுதான் என்னது ப்ராப்பரான மெயின்டெனன்ஸ் அக்கௌண்ட் ரெக்கார்ட்ஸ் இல்லை அப்படிங்கிறது இதில் இருக்கக்கூடிய ஒரு லிமிட்டேஷனாக நம்ம பார்க்குறோம். செகண்ட் பாருங்கள், டிஃபிகல்ட்டி இன் ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ். ஸோ இருப்பாய்வு தயாரிக்கிறது ரொம்ப கடினம். ஸோ ட்ரையல் பேலன்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அஸ் அக்கௌண்ட்ஸ் ஆர் நாட் மெயின்டைன்டு ஃபார் ஆல் ஐட்டம்ஸ். என்ன பண்ணுறாங்க, ஸோ இப்போ அக்கௌண்ட்ஸில் வந்து எல்லா ஐட்டத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும். ஸோ த அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் ஆர் இன்கம்ப்ளீட். ஸோ முழுமை பெறாமல் இருக்கக்கூடாது. எந்த ஒரு ஐட்டம்ஸும் வந்து என்ன பண்ணக்கூடாது, எந்த ஒரு டிரான்சாக்ஷன் என்ன பண்ணக்கூடாது, ஒரு முழுமை பெறாமல் நம்ம ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு நடவடிக்கைன்ற இரு தன்மைகளுமே கண்டிப்பாக நம்ம பதியப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹென்ஸ் இட் இஸ் டிஃபிகல்ட் டு ப்ரிப்பேர் ட்ரையல் பேலன்ஸ் டு செக் த அரித்மெட்டிக்கல் அக்யூரசி ஆஃப் த அக்கௌண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால, ஸோ முழுமையான டிரான்சாக்ஷன் நம்ம என்ட்ரி பண்ணாதனால எதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது பாருங்கள். டிஃபிகல்ட் டு ப்ரிப்பேர் ட்ரையல் பேலன்ஸ் முதல்ல. ஸோ ட்ரையல் பேலன்ஸை நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம தயார் பண்ண முடியாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் செக் த அரித்மெட்டிக்கல் அக்யூரசி ஆஃப் த அக்கௌண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் அரித்மெட்டிக்கல் அக்யூரசி, ஸோ நம்ம இருக்கக்கூடிய கணக்கில் இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட்ஸ் பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அமௌண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாதனால கரெக்டாக நம்ம எவ்வளோ என்ன பண்ண முடியாது, கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ அரித்மெட்டிக்கல் அக்யூரசி நம்மளால் இங்கே எதில் பார்க்க முடியாது, இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் ஃபாலோ பண்ண முடியுது, பண்ணும்போது அதில் பார்க்க முடியாது. ஸோ இது ஒன் ஆஃப் த மேஜர் லிமிட்டேஷனாக நம்ம பார்க்குறோம். அண்ட் அடுத்ததாக பாருங்கள், தேர்ட் ஒன், டிஃபிகல்ட்டி இன் அசர்டைனிங் ட்ரூ ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் த பிஸ்னஸ். என்ன சொல்கிறாங்க, வியாபாரத்தினுடைய உண்மையான லாபம் ஈட்டும் திறனை கண்டறிவது கடினம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ராஃபிட் இஸ் ஃபவுண்ட் அவுட் பேஸ்ட் ஆன் அவைலபிள் இன்ஃபர்மேஷன் அண்ட் எஸ்டிமேட்ஸ். ஹென்ஸ் இட் இஸ் டிஃபிகல்ட் டு அசர்டைன் ட்ரூ ப்ராஃபிட் as the trading and profit and loss account cannot be prepared with accuracy. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஸோ இந்த மாதிரி அதனுடைய அக்யூரஸியை, ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில், ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் cannot be prepared with accuracy. என்ன பண்ண முடியாது, இந்த மாதிரியான ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்கு, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான வியாபார லாப நட்ட கணக்குகளை வந்து என்ன பண்ண முடியாது, ப்ராப்பராக தயாரிக்க முடியாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அக்யூரசி இல்லாமல் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம இது ஒரு ட்ராபேக்காக லிமிட்டேஷனாக நம்ம பார்க்குறோம். அண்ட் டிஃபிகல்ட்டி இன் அசர்டைனிங் ஃபினான்ஷியல் பொசிஷன். வியாபாரத்தினுடைய நிதிநிலையை கண்டறிவதும் கட்டணும். அதாவது ஃபினான்ஷியல் பொசிஷனை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, இதில் கால்குலேட் பண்ணுறது, ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இன் ஜென்ரல் ஒன்லி த எஸ்டிமேட்டட் வேல்யூ ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். என்ன பண்ணுறோம், இங்கே அசெட்ஸையும் லைபிலிட்டிஸ் மட்டும் தான் நம்ம வேல்யூ பண்ணுறோம். ஸோ இதை மட்டும் தான் இங்கே என்டர் பண்ணுறோம். ஆர் அவைலபிள் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். ஹென்ஸ் இட் இஸ் டிஃபிகல்ட் டு அசர்டைன் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ ஆஃப் ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆர் ஃபினான்ஷியல் பொசிஷன் அஸ் ஆன் அ பர்டிகுலர் டேட். ஸோ என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நாளினுடைய உண்மையான மற்றும் நேர்மையான நிதிநிலைத்தன்மையை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, கண்டறிகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஃபிஃப்த்து பாருங்கள், எரர்ஸ் அண்ட் ஃப்ராட்ஸ் cannot be detected easily. ஸோ இந்த மாதிரியான இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் நம்மளால் என்ன பண்ண முடியாது, என்ன மாதிரியான எரர்ஸ் நடந்திருக்கு, இல்லை எந்த மாதிரியான ஃப்ராட்ஸ் நடந்திருக்கு, ஸோ இதெல்லாம் நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, டிடெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். as only partial records are available it may not be possible. ஸோ இப்போ என்ன பண்ண முடியாது, ஒன்லி பார்ஷியல் ரெக்கார்ட்ஸ் என்னது, ஒரு பாதி நடவடிக்கைகளை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம், இதில் பதியப்படுறோம், ஸோ ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ இட் மே நாட் பி பாசிபிள் டு ஹாவ் இன்டர்னல் செக்ஸ். என்ன பண்ண முடியாது, நம்ம இன்டர்னலாக நம்ம எதுவுமே செக் பண்ணணும், இல்லை ஏதாவது நம்ம அதில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. இன் மெயின்டைனிங் அக்கௌண்ட்ஸ் டு டிடெக்ட் எரர்ஸ் அண்ட் ஃப்ராட்ஸ். என்ன பண்ணுறாங்க, ஏதாவது தவறுகள் இருந்ததுன்னா அல்லது ஏதாவது ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டீஸ் நடந்திருந்ததுன்னா அதனால் என்ன பண்ண முடியாது, இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் ஃபாலோ பண்ணும்போது நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதுவே டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது கரெக்டாக சிஸ்டமேட்டிக் வேல இருக்கும், ஸோ சயின்டிஃபிக்காக இருக்கும். ஸோ அது ஈஸியாக நம்ம அதில் என்ன டிரான்சாக்ஷன் எங்கெங்கே நடந்திருக்கு, எப்பப்போ நடந்திருக்கு, யாருக்கும் இடையில நடந்திருக்குது, ஸோ இதில் என்ன இருக்குது, கேஷ் அக்கௌண்ட், பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட், இது எல்லாமே சேர்ந்து இருக்கும். ஸோ ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும், எல்லாத்தையுமே ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆகட்டும் அல்லது ஏதாவது எரர்ஸ் ஃப்ராட்ஸ் நடந்திருக்கிறதாகட்டும் எல்லாமே ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரியா, அடுத்து 6th பாருங்கள், unacceptable
டு கவர்மெண்ட் அண்ட் அதர் அத்தாரிட்டிஸ். ஸோ இது என்ன பண்ண முடியாது, அரசு மற்றும் பிற அதிகாரிகளுக்கு ஏற்புடையதல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. எதை, இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா, அதை வந்து என்ன பண்ண மாட்டாங்க, இந்த கவர்மெண்ட் ஆகட்டும் அதர் அத்தாரிட்டிஸ் ஆகட்டும் என்ன பண்ண மாட்டாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க. இது ஏன்னா இது முறையான கணக்கு முறை அல்ல. சரியா, அஸ் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன்ட் ஆர் இன்கம்ப்ளீட், என்ன பண்ணுறாங்க, இன்கம்ப்ளீட்டாக செய்கிறாங்க இந்த அக்கௌண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறத. தீஸ் மே நாட் கம்ப்ளை வித் த லீகல் ரெக்யர்மெண்ட்ஸ், என்ன பண்ண முடியாது, இதை லீகல் ரெக்யர்மெண்ட்ஸுக்கு நம்ம உட்படுத்த முடியாது. ஏன்னா இது பார்ஷியலாக தான் பண்ணுறாங்க, இது வந்து முறையான ஒரு பதிவுகள் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ முழுமையான ஒரு டிரான்சாக்ஷன் இதில் இருக்காது இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ண முடியாது, இது ஒரு ஆத்தென்டிக் ப்ரூஃபாக நம்ம லீகல் ரெக்யர்மெண்ட்ஸுக்கு தேவையான போது நம்ம இதை யூஸ் பண்ண முடியாது அப்படி சொல்கிறாங்க. ஹென்ஸ் கவர்மெண்ட், டாக்ஸ் அத்தாரிட்டிஸ் அண்ட் அதர் லீகல் அத்தாரிட்டிஸ் டு நாட் அக்செப்ட் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ண மாட்டாங்க, கவர்மெண்ட் ஆகட்டும் அல்லது டாக்ஸ் அத்தாரிட்டிஸ் எல்லாம் இவங்களாம் இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அதர் லீகல் அத்தாரிட்டிஸ் ஆல்சோ டு நாட் அக்செப்ட் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். இவங்க எல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுறத அவங்களுக்கு ஒரு ப்ரூஃபாக, ஆத்தென்டிக் ப்ரூஃபாக என்ன பண்ண மாட்டாங்க, எடுத்துக்க மாட்டாங்க. ஒன்லி இவங்க எதை மட்டும்தான் அவங்களோட ப்ரூஃபாக எடுத்துப்பாங்க அப்படின்னு சொன்னால், அந்த டபுள் என்ட்ரி சிஸ்டம் யூஸ் பண்ணி எல்லா டிரான்சாக்ஷனையும் முறையாக பதிவு பண்ணியிருக்காங்களே, ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அது மட்டும்தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் எல்லாம், டாக்ஸ் அத்தாரிட்டிஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு ப்ரூஃபாக எடுத்துப்பாங்க. ஓகேவா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதில் வந்து நம்ம இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா அதில் ஏதாவது என்னோடய நம்பருக்கு அதை கால் பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது differences between double entry system and incomplete records. இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye students.